நான் பேமெண்ட் ரிக்வெஸ்ட் ஜென்ரேட் பண்ணி அனுப்புகிறேன், தயவு செய்து அதை வந்து இமீடியட்டாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அவசரப்படுத்துவாங்க. அந்த பேமெண்ட்டை வந்து ரிட்டர்ன் கேட்டு ஏமாத்துறாங்க. ഓക്കെ, അപ്പം ഇത് അവര് ടൈപ്പ് ചെയ്ത് മെസ്സേജ് ആയിട്ട് അയച്ചിരിക്കുകയാണ്. 300 ரூபாய் 200 ரூபான்னு அனுப்பிட்டு 3000 ரூபாய் 2000 ரூபான்னு பேமெண்ட்டுக்கு ரிக்வெஸ்ட் கொடுத்து ஏமாத்துறாங்க. So this is a scam. நீங்கள் வேற ஒரு ஒர்க்கில் ரொம்ப பிஸியாக இருப்பீங்க, இல்லை ஆஃபீஸில் ஏதாவது ஒர்க் டென்ஷனில் இருப்பீங்க. அப்போ யாராவது கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணதுக்கு மன்னிச்சிருங்க சார், நான் அனுப்புன 5000 ரூபாய் தப்பாக உங்களுக்கு வந்துருச்சு, ஜிபேயில் அனுப்புனேன் உங்களுக்கு வந்துருச்சு, நம்பரை தப்பாக போட்டுட்டேன், ஸோ எமர்ஜென்சிக்காக நான் ஹாஸ்பிட்டல் வந்திருக்கேன், அதை இமீடியட்டாக எனக்கு ரிட்டர்ன் பண்ண முடியுமா சார், நான் பேமெண்ட் ரிக்வெஸ்ட் அனுப்பிச்சிருக்கேன் ஜிபேயில் அப்படின்னு யாராவது சொல்லி கால் பண்ணால் உங்களோட பேங்க் பேலன்ஸை செக் பண்ணாமல், அமௌண்ட் ரிசீவ் ஆகிடுச்சா அப்படின்றத செக் பண்ணாமல், வெரிஃபை பண்ணாமல், அமௌண்ட்டு கிரெடிட் ஆனதுக்கான எந்தவித வெரிஃபையும் பண்ணாமல் நம்பி நீங்கள் பணத்தை அனுப்பிச்சிடாதீங்க. அதுவும் அவங்க பேமெண்ட் ரிக்வெஸ்ட் அனுப்புவாங்க, அந்த ரிக்வெஸ்ட் அக்செப்ட் பண்ணி அனுப்பிடாதீங்க. அது ஒரு மோசடி கும்பல். சமீப நாட்களில் இப்படி ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க, இது ரிலேட்டடான புகார்கள் அதிகமாக ரெஜிஸ்டர் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை தரப்புலேருந்து எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. எக்கனாமிக் டைம்ஸ் உட்பட பல பத்திரிகைகளும் இது ரிலேட்டடாக ஆர்டிக்கல் வெளியிட்டு ஒரு அலர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கும்பல் எப்படி யாரை ஏமாத்துறாங்க அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி 1.5 வருஷத்துக்கு முன்னாடியே இதே மெத்தடில் ஏமாத்துறாங்க, அலர்ட்டாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மலையாள நடிகை ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தாங்க. அந்த வீடியோவை முதல்ல பார்த்துருங்க. 3300 പകരം 13300 ആണ് പേ ചെയ്തിരിക്കുന്നതെന്ന് പറഞ്ഞു. അപ്പൊ തന്നെ ഇവര് അയ്യോ സോറി മാഡം, നമ്മൾക്ക് തെറ്റിപ്പോയതാണ് മാഡം, പെട്ടെന്ന് 10,000 ഞങ്ങൾക്ക് തിരിച്ചയച്ചു തരാമോ എന്ന് ചോദിച്ചു. ഞാൻ പറഞ്ഞു ഓക്കെ, സ്വാഭാവികം, നമ്മൾ അങ്ങനെയല്ലേ ചെയ്യുള്ളൂ, തിരിച്ചയക്കാൻ വേണ്ടിയിട്ട് ഞാൻ ആ സെയിം നമ്പറിലേക്ക് തന്നെ പേ ബാക്ക് 10,000 കൊടുത്ത് ഓൾമോസ്റ്റ് പ്രൊസീഡ് ചെയ്യാൻ നിന്നപ്പോഴേക്കും ഞാൻ ഇതൊക്കെ ചെയ്തോണ്ടിരിക്കുമ്പം അവര് എനിക്ക് വാട്സാപ്പിൽ ഇങ്ങനെ പടപടപടേന്ന് മെസ്സേജ് അയച്ചുകൊണ്ടിരിക്കുക. മാഡം ഹിന്ദിയിലാ പറയണേ, മാഡം ജൽദി കറോ, ജൽദി ട്രാൻസ്ഫർ കറോ, നെഹി ആയ പൈസ എന്നൊക്കെ പറഞ്ഞ് ഭയങ്കരമായിട്ട് മെസ്സേജ് അയച്ചുകൊണ്ടിരിക്കുക. അപ്പൊ ഒരു ചെറിയ ഡൗട്ട് തോന്നി, എന്തോ പ്രശ്നം ഉണ്ടല്ലോ എന്ന്. അപ്പൊ എന്റെ ബ്രദർ കൂടെ ഉണ്ടായിരുന്നു. അപ്പൊ തന്നെ അവനോട് ഇത് കാണിച്ചു കൊടുത്തിട്ട് ഇങ്ങനെ ചോദിച്ചു, എന്തോ പ്രശ്നം ഉള്ളത് പോലെ തോന്നുന്നു, നോക്കുവോന്ന് ചോദിച്ചു. അങ്ങനെ എന്റെ ബ്രദർ ഇത് കാണിക്കാൻ പറഞ്ഞു, ഇവരയച്ച ഈ ഗൂഗിൾ പേയുടെ ഈ സാധനം കാണിക്കാൻ പറഞ്ഞു. അതൊരു മെസ്സേജ് ആയിരുന്നു. ഞാൻ ഒന്നും കൂടി നിങ്ങളെ ആ സ്ക്രീൻഷോട്ട് ഇപ്പൊ കാണിക്കാം, ആ സ്ക്രീൻ ഇപ്പൊ കാണിക്കാം, അപ്പൊ നിങ്ങൾക്ക് മനസ്സിലാവും. ഓക്കെ, അപ്പം ഇത് അവര് ടൈപ്പ് ചെയ്ത് മെസ്സേജ് ആയിട്ട് അയച്ചിരിക്കുകയാണ്. അതായത് ഈ റുപ്പിയുടെ സിമ്പിൾ ഒക്കെ ഇട്ടിട്ട് 13,300 പെയ്ഡ് 5:58 PM എന്ന് പറഞ്ഞിട്ട് ഇത് അവര് ടൈപ്പ് ചെയ്ത് മെസ്സേജ് ആയിട്ടാണ് എനിക്ക് അയച്ചിരിക്കുന്നത്. ഓക്കെ, അപ്പം ഇത് ഓണസ്റ്റ്ലി ഞാൻ നോട്ടീസ് ചെയ്തില്ല. ഞാൻ അപ്പൊ കിട്ടിയതില് ഓക്കെ അങ്ങനെ അങ്ങ് വിട്ടു. അത് ലൈക്ക് നമ്മൾ എപ്പോഴും ചെക്ക് ചെയ്യുന്നത് പോലെ അങ്ങ് വിട്ടു. സോ ദിസ് ഇസ് എ സ്കാം. அதாவது பேமெண்ட் அனுப்புன மாதிரியே டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்பிட்டு பேமெண்ட் அனுப்பிட்டேன்னு சொல்லி ஏமாத்துறாங்க. அது எப்படிப்பா, இதெல்லாம் நம்பி யாராவது ஏமாறுவாங்களா, அவ்வளோக்குள்ளேயா வந்து இதை கவனிக்காமல் இருப்பாங்க அப்படின்னு கேட்கலாம். நானுமே முதல்ல அப்படி தான் யோசித்தேன், யார் இப்படி ஏமாறுவா அப்படின்ட்டு. ஆனால் பல பேர் ஏமாந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த கேரள நடிகை சொன்னது ஒரு மெத்தடு தான். இப்போ இவங்களுக்கே நடந்தது என்ன அப்படின்னா, இவங்க வந்து சாரி சேல் பண்ணுறாங்க, 3300 ரூபாய். வாங்குகிற நபர் வந்து 13,300 ரூபான்னு சொல்லிட்டு டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்பிச்சி விட்டுருக்காரு ஜிபேல. இந்த நடிகை வந்து பார்த்துட்டு ஐயோ 3300 ரூபாய் அனுப்புறதுக்காக பதிலாக 13,300 ரூபாய் அனுப்பிட்டாரு, இமிடியேட்டாக வந்து அந்த 10,000 ரூபாய் நீங்கள் எக்ஸ்ட்ரா அனுப்பிட்டீங்க, நான் அந்த 10,000 ரூபாவை ரிட்டர்ன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்ணும்போது தான் இது வந்து ஃப்ராடுத்தனம் பண்ணுறாங்க அப்படின்றது தெரிஞ்சு அலர்ட் ஆயிருக்காங்க. இதே ஜிபே பேமெண்ட் டெக்னிக்கில் தான் இப்போ மறுபடியும் ஏமாற்ற ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்காக விதவிதமான கதைகளை ரெடி பண்ணுறாங்க. இந்த நடிகைக்கு வெறும் டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்பி ஏமாத்துனாங்க. ஆனால் இப்போது உண்மையிலேயே 300 ரூபாய் 200 ரூபான்னு அனுப்பிட்டு 3000 ரூபாய் 2000 ரூபான்னு பேமெண்ட்டுக்கு ரிக்வெஸ்ட் கொடுத்து ஏமாத்துறாங்க. அதாவது யாருனே தெரியாத ஒருத்தர் ஒரு சின்ன அமௌண்ட்டை உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுவார். அது 500 ரூபாவாக இருக்கலாம், இல்லை 1000 ரூபாவாக இருக்கலாம். அமௌண்ட் வந்து கொஞ்ச நேரத்தில் ஒரு லேடி கால் பண்ணுவாங்க. ஏன்னா லேடி பேசினா நம்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பெண்களை வச்சு கால் பண்ண வைக்கிறானுங்க. ஆண்களும் கால் பண்ணுவாங்க, பட் நம்ப வைக்கிறதுக்காக அதிகமாக பெண்களை வச்சு கால் பண்ண வைக்கிறதா சொல்லப்படுது. கால் பண்ண லேடி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நான் தெரியாமல் உங்களுக்கு அந்த பணத்தை அனுப்பிட்டேன், உடனே அதை ரிட்டர்ன் பண்ணுங்க ப்ளீஸ், ரொம்ப அர்ஜென்ட், நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கேன், இல்லை என்னோட அம்மாவை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி எதையாவது சொல்லுவாங்க.
உங்களை அவசரப்படுத்துவாங்க. நான் பேமெண்ட் ரிக்வெஸ்ட் ஜென்ரேட் பண்ணி அனுப்புறேன், தயவு செய்து அதை வந்து இமீடியட்டா டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவசரப்படுத்துவாங்க. இப்போ வந்து 10,000 ரூபாய் 1000 ரூபாய் அனுப்பியிருப்பாங்க, ஆனால் 10,000 ரூபாய்க்கு வந்து ரிக்வெஸ்ட் அனுப்பிச்சிருப்பாங்க. எக்ஸ்ட்ரா ஒரு ஜீரோவை ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ஃபேக்காக எக்ஸ்ட்ரா ஜீரோவை ஆட் பண்ணி 10,000 ரூபாய்க்கு பேமெண்ட் ரிக்வெஸ்ட் அனுப்புனதுக்கப்புறம் நம்மளை யோசிக்கவே விடாமல் ஆப்போசிட்டில் இருக்கிற பர்சன் வந்து நம்மளை அவசரப்படுத்திட்டே இருப்பாங்க. சில பேர் அந்த ஜீரோவை கவனிக்காம பே கொடுத்துட்டு பே பண்ணிடுவாங்க. அப்படி பே பண்ணிட்டா அவ்வளோதான், முடிஞ்சது. அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட பேசுகிற நபரை உங்களால் ரீச்சே பண்ண முடியாது. அதாவது என்ன சொன்னால் நம்புவோமோ அதை தெரிஞ்சு ரொம்ப கிளவராக பேசுவாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே நான் வந்து பொய் சொல்லிட்டேன் அப்படின்னு அவனே சொன்னால் கூட இல்லைப்பா நீ சொல்கிறது கரெக்டு தான் அப்படின்னு நம்ம பதில் கொடுக்குற மாதிரி அந்தளவுக்கு ரொம்ப க்ளீனாக போல்டாக பேசுவாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் உண்மையாக நடந்த ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். எவனோ ஒருத்தன் கால் பண்ணி நீங்கள் ஆர்டர் பண்ண ஃபுட் கொண்டு வந்திருக்கேன் மேடம், பட் லொக்கேஷன் சரியாக தெரில, லொக்கேஷன் அனுப்ப முடியுமான்னு ஒரு பொண்ணுகிட்ட கேட்டிருக்கான். நைட் டைம் வேறு, பட் அந்த பொண்ணு எந்த ஃபுட்டும் ஆர்டர் பண்ணலை. ஸோ அந்த பொண்ணு அந்த நபர்கிட்ட சொல்லுது, நான் ஃபுட் எதுவும் ஆர்டர் பண்ணவே இல்லையே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஆர்டர் பண்ணாமல் நான் எப்படி மேடம் எடுத்துகிட்டு வருவேன்னு ஹார்ஸாக பேசியிருக்கான். பதிலுக்கு இவங்களும் மறுத்திருக்காங்க. ஆனால் இவங்களோட அந்த தைரியத்தை பலவீனப்படுத்துகிற மாதிரி சத்தம் போட்டும் குரலை உயர்த்தியும் பேசியிருக்கான். நான் என்ன முட்டா பையலா, ஆர்டர் பிளேஸ் ஆக போய் தானே நான் உங்களுக்கு கால் பண்ணுறேன், நைட் டைமில் உங்களுக்கு கால் பண்ணி இப்படி கேட்கணும்னு எனக்கு நான் தலையெழுத்தான்னு என்னமில்லாமோ பேசியிருக்கான். அதில் இவங்க கொஞ்சம் பயந்து உண்மையிலேயே நான் ஆர்டர் பண்ணலைங்க அப்படின்னு சொல்லி பயந்துட்டே சொல்லியிருக்காங்க. ஏன்னா நைட் டைம் வர அந்த நபர் லொக்கேஷன் கண்டுபிடிச்சி இங்கே வந்தான்னா இன்னும் பிரச்சனை பண்ணுவான் அப்படின்ற மாதிரி பயந்துட்டே இல்லை உண்மையிலேயே நான் ஆர்டர் பண்ணல அப்படின்னு சொல்லி ரொம்ப பயந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே ஆப்போசிட்டில் பேசினவன் என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா, சரி ஓகே நான் கேன்சல் பண்ணிடுறேன், நான் கேன்சல் பண்ணதும் உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும், அந்த ஓடிபியை மட்டும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கான். ஸோ இந்த பொண்ணும் அந்த பொண்ணுக்கு வந்த ஓடிபியை சொல்லியிருக்கு. ஓடிபியை சொன்ன கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த பொண்ணோட அக்கௌண்ட்ல இருந்து 20,000 ரூபாய் பணத்தை திருடி இருக்காங்க. ஸோ அந்த கும்பல் எப்படி வேணாலும் பொய் சொல்லுவாங்க, எப்படி வேணாலும் பேசுவாங்க, யார்கிட்ட எப்படி பேசணும் அப்படின்றதுக்கு அவங்க ட்ரைன் பண்ணி தான் பேசுவாங்க. ஸோ அவ்வளோ சாதாரணமாக இதிலலாம் யார் ஏமாற போகிறா அப்படின்னு நம்ம நினைக்கவே முடியாது. இந்த ஜிபே மோசடி தொடர்பாக தமிழக காவல்துறை ஏற்கனவே ஒரு எச்சரிக்கை கொடுத்துருந்தாங்க. அந்த எச்சரிக்கையில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, யாராவது இந்த மாதிரி உங்களுக்கு தெரியாமல் பேமெண்ட் அனுப்பிட்டேன், அதை இமீடியட்டாக எனக்கு ரிட்டர்ன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கால் பண்ணால் தயவுசெய்து நம்பிடாதீங்க. நீங்கள் அவங்கள நம்பி பணத்தை அனுப்புறீங்க அப்படின்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட் வந்து ஹேக் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பேங்க் அக்கௌண்ட் ஹேக் ஆகுமான்னு தெரியல, அதில் எந்த அளவுக்கு டெக்னிக்கல் பாசிபிள் இருக்குன்னு தெரியல. ஆனால் ரொம்ப முக்கியமான எச்சரிக்கை, இப்போவும் அந்த மெத்தடில் தான் ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க. ஒன்று தெரியாமல் அனுப்பிட்டேன்னு சொல்லி அமௌண்ட்டை ரிட்டர்ன் கேட்கறது, அதுவும் 500 ரூபாய் அனுப்பிட்டேன்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா ஜீரோ ஆட் பண்ணி 5,000 ரூபாய்க்கு ரிக்வஸ்ட் அனுப்புறது. இன்னொன்று அமௌண்ட் அனுப்புன மாதிரி சும்மா டெக்ஸ்ட்டில் அனுப்பிட்டு அந்த அமௌண்ட்டை கேட்பாங்க. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக ஜிபேவை ஹேண்டில் பண்ணுங்கள். சப்போஸ் நீங்கள் பணத்தை கொடுத்து ஏமாந்துட்டீங்க அப்படின்னா இம்மீடியட்டாக 1930க்கு கால் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி உங்கள்கிட்டயே டேட்டாவை கேட்டு உங்கள்கிட்டயே தகவலை கேட்டு நீங்கள் கொடுக்குற தகவலை வச்சே ஏமாற்றிக்கிட்டு இருந்த கும்பல் தான் இப்போ கொஞ்சம் டெக்னிக்கலாக அப்டேட் ஆகி ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருங்க.